குரு பகவான் 8ல் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடங்க. திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு வந்து கட்டாயம் இந்த சமயத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு சூப்பராக இருக்குங்க. ஏன்னா குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறாருங்க. குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறனால குழந்தைகள் இல்லாதவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. 2னா குடும்பம், 4னா சொத்து. குடும்ப சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனைகள் வில்லங்கங்கள் இருந்துச்சுன்னா அது இந்த சமயத்தில் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த குரு அதிச்சார பயிற்சி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. தனுசு ராசிக்கு ராசியாதிபதியே குரு பகவான் தானுங்க. ராசியாதிபதி மட்டும் கிடையாதுங்க. உங்களுக்கு 4ஆம் இடமான சுகங்களை கொடுக்கக்கூடிய சுகஸ்தானாதிபதியும் குரு பகவான் தான். அவர் வந்து இந்த குரு பயிற்சியிலிருந்து உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருந்தாருங்க. 7ஆம் இடத்துல குரு இருக்கிறது சூப்பரான விஷயம் தாங்க. ஆனால் கடந்த 8 வருஷ காலமாகவே உங்களுக்கு 7.5 சனியில் ஏகப்பட்ட பாடுங்க. அது மட்டும் இல்லாமல் 2ஆம் இடத்துல இருந்த ராகுவும் உங்களுக்கு குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை, பண வரவுல தடைகள், சொல்ல முடியாத கஷ்டங்களை வந்து அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க. கொஞ்சம் மன ஆறுதல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 4 மாத காலங்கள் 7ல் இருக்கிற குரு உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாருங்க. இப்போ 7ஆம் அதிபதி குரு பகவான், அது 7ஆம் இடத்துல இருந்த குரு இப்போ அதிச்சாரமாக 8ஆம் இடத்துக்கு வர்றாரு. அச்சோ, இப்போ ஒரு 4-5 மாதமாக குரு தாங்க எங்களுக்கு நல்லது பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ அவரும் போய் 8ஆம் இடத்துல மறையிறாரு. இது எங்களுக்கு என்னங்க அந்த குரு அதிச்சாரம் எங்களுக்கு கஷ்டமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாதுங்க. ராசியாதிபதி சுகஸ்தானாதிபதி உச்சமாகிறது ரொம்பவே சிறப்புங்க. அதுவும் எங்கே போய் உச்சமாகிறாருங்க? சந்திரனோட வீட்டில் போய் உச்சமாகிறாரு. அப்போ உங்களுக்கு குரு சந்திர யோகத்தை தான் கொடுக்குறாருங்க. அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு புற்காலம், சூப்பர் கோல்டன் பீரியட் அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குங்க. தனுசு ராசிக்கு அப்படிங்கும்போது ராசிநாதன் உச்சம் பெறும்போதுங்க உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரங்க எப்பயுமே பொறுமைசாலிகளாக இருப்பாங்கங்க. இது அதாவது தனக்குன்னு ஒன்று வரும்போது தனக்குன்னு செஞ்சுக்க மாட்டாங்கங்க. அடுத்தவங்களுக்காக நிறைய உதவி பண்ணுவாங்க. கடன் வாங்கி நம்ம ஜோப்பில் வச்சுருந்தா கூட யாராவது வந்து கண்ணீர் விட்டு 2 சொட்டு கேட்டாங்கன்னா அந்த பணத்தை அப்படியே தூக்கி கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல குணம் படைச்சவங்க தனுசு ராசிக்காரங்க. ஆனால் இந்த ஒரு 8 வருஷ காலத்தில் நிறைய படிப்பினைகள்ங்க. அதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலமாக வந்து ஒரு 4 மாத காலம் இருந்துச்சு. இப்பயும் அப்படி இருக்குமான்னு கேட்டால் கட்டாயம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. ராசியாதிபதி குரு பகவான் உச்சமாகி தன்னோட பார்வையால் உங்கள் ராசியவே பார்க்குறாருங்க. குரு இருக்கிற இடம் 8ஆம் இடம். பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. அப்படிங்கும்போது இது வந்து ரொம்பவே நல்ல விஷயங்க. குரு பகவான் 8ல் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடங்க. திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு வந்து கட்டாயம் இந்த சமயத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் 8ஆம் இடம் அப்படிங்கிறது நீண்ட நாள் வியாதிகளை சொல்லக்கூடிய இடங்க. 5 வருஷம் 6 வருஷமாக ஒரு வியாதி இருக்குங்க. எல்லா டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துட்டோங்க. ஆனால் பிரச்சனை ஒன்றும் இல்லைங்கிறாங்க. ஆனால் அந்த வியாதி எனக்கு இருந்துகிட்டே இருக்குங்க, என்னால் முடியலைங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடச்சி அந்த வியாதிகள் உங்களுக்கு வந்து குணமாகக்கூடிய அமைப்பு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி அந்த நீண்ட நாள் வியாதி பாருங்கள், ஒரு சிலருக்கு அறுவை சிகிச்சை மூலியமாக குணமாகக்கூடிய அமைப்பும் இருக்குது. ஒரு மைனர் சர்ஜரி பண்ணி அதன் மூலியமாக உங்களுக்கு குணமாகும் வியாதிகள். இன்சூரன்ஸ் மூலியமாக பண வரவு அப்படிங்கிறது நல்லா இருக்குங்க. இது வரைக்கும் இன்சூரன்ஸ் பண்ணாதவங்க இந்த சமயத்தில் இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுக்கிறதும் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டை வந்து கட்டாயம் கொடுக்குங்க. அடுத்து உங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்க. நல்ல பண வரவு சொல்லக்கூடிய இடம். இந்த இடத்த குரு பார்க்குறனால உங்களுக்கு பண வரவு ரொம்ப நல்லா இருக்குங்க. பெரிய கடன் பிரச்சனை சந்திச்சுக்கிட்டே இருக்கங்க, பண வரவு நல்லா இருக்க மாட்டேங்குதுன்னா இப்போ உங்களுக்கு அது சாதகமாக இருக்குது.
திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு சூப்பராக இருக்குங்க. ஏன்னா குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறாருங்க. குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறனால குழந்தைகள் இல்லாதவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் 12ஆம் இடத்தையும் பார்க்குறாருங்க. 12ஆம் இடத்தை பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அயன சைன போகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு கிடைக்குங்க. நிறைய பயணங்கள் போவீங்க. பயணங்கள் மூலியமாக நன்மை. 2-12 சேர்ந்து குரு பார்க்குறனால என்னாகும் அப்படின்னா திருமணத்துக்காக செலவு பண்ணுறது, குழந்தைகளுக்காக செலவு பண்ணுறது, சுபகாரியங்களுக்காக செலவு பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இருக்குங்க. ஆனால் செலவு மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, பண வரவு அப்படின்னா 2ஆம் இடத்தை குரு பார்க்குறனால பணமும் வந்துடும். இப்போ ஏதோ ஒரு பண வரவு வந்துடுங்க. அந்த பண வரவை சுபகாரியங்களுக்காக பயன்படுத்திக்குவீங்கங்க. அதே மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா சொல்லிட்டேங்க. எப்பயுமே வந்து தனுசு ராசிக்காரங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதாவது தன்னோட உயிர் போல நினைப்பாங்க. ஒருத்தங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டோம்னா அது எப்படியாவது நம்ம நிறைவேற்றியே ஆகணும்னு போராடக்கூடிய தன்மை இருக்கும். அட சொன்னதெல்லாம் செய்யணுமா அப்படின்னு நினைக்காம சொன்ன விஷயத்த செஞ்சு ஆகணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசிக்காரங்க. அப்போ இப்போ வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறனால கொடுத்த வாக்கை கட்டாயம் நீங்கள் வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இருக்குங்க. 4ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறாருங்க. 4ஆம் இடம்னா வீடு, வண்டி, வாகனம், மனை, சொத்துக்களை சொல்லக்கூடிய இடங்க. இந்த இடத்துல வந்து குரு பகவான் பார்க்குறனால உங்களோட குடும்ப சொத்துக்கள், ஏன்னா 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் சேர்ந்து குரு பார்க்குறாரு. 2னா குடும்பம், 4னா சொத்து. குடும்ப சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனைகள் வில்லங்கங்கள் இருந்துச்சுன்னா அது இந்த சமயத்தில் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. சொத்து ரீதியாக நீங்கள் கேஸ் போட்டிருந்தாலும் சரி, பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது கேஸ் போட்டிருந்தீங்க, ரொம்ப வருஷமாக அது நடந்துட்டுருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனை இப்போ உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. அதே மாதிரி உங்களோட அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைபாடுகள் இருந்துச்சுன்னா அது இப்போ சரியாகிறதுக்கான அமைப்பும் நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்த விற்று ஒரு சொத்து வாங்கணும்னு நினைக்கிறேங்க, ஒரு காரை விற்றுட்டு புது கார் வாங்கலான்னு நினைக்கிறேன், அதுக்கு அமைப்பே வர மாட்டேங்குதுங்க, ரேட்டு நல்ல ரேட்டுக்கு போக மாட்டேங்குது அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ரேட் கிடச்சி அதை விற்று அதன் மூலியமாக புதிய சொத்துக்கள், புதிய வாகனங்கள் வாங்கிறதுக்கான அமைப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமங்க உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, நான் குடும்பத்துக்காக நல்ல விஷயந்தான் செஞ்சேங்க ஆனால் அம்மா அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்கங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அம்மாவும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ராகு வந்து 3ஆம் இடத்துல வந்து இருக்கிறனால முயற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக அதிகம் முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிகளும் இப்போ உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். கேது 9ஆம் இடத்துல இருக்காருங்க. கேது 9ஆம் இடத்துல இருக்கும்போது நிறைய ஆன்மீக பயணங்கள் போயிட்டு வர்றது ரொம்பவே சிறப்புங்க. நீங்கள் போக முடியலனா கூட ஆன்மீக பயணம் போகிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருக்கார். அர்த்தாஷ்டம சனின்னு பேருங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு இன்னும் 1 வருட காலத்துக்கே கூட வந்து உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை சனிக்கிழமை நாளில் பண்ணுறதும், சனிக்கிழமை நாளில் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறதும் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்குங்க. நன்றி, வணக்கம்.